ஹாய், நான் உங்களோட வெங்கட்ங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய லைவான ஒரு ஒர்க் ப்ரோக்ராம் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயினி ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயினி ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதாவது ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும்னு ஆசைப்படுவாங்க. டிகிரி முடிச்சிருக்கோம், என்னால படிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில். ஸோ இது எல்லாம் செஞ்சு பார்க்கும்போது, ஓ நம்மளால படிக்க முடியுது, நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மூலமா ஐடி இண்டஸ்ட்ரியில என்னதான் வேலை செய்யறாங்க அப்படின்றத நீங்க இங்கே செஞ்சு பார்த்துடலாம். அண்ட் மூணாவது, இது மூலமா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுல சின்னதா ஒரு ஸ்டைஃபண்ட் நாங்க கொடுத்துருக்கோம். அது எங்க கோர்ஸ் நீங்க படிக்கும் போது மொதல் ஃபீஸ் கட்டும் போது வந்து நீங்க ரீஃபண்டாகவும் ரீடீம் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் கொடுக்கறது தான் வந்து எங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமுங்க. கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் நம்பிக்கையோட நான் போயிட்டு இருக்கேங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது HTML. இதுதான் நம்முடைய ஒர்க் ஒன், டே ஒன்ல கொடுக்குற ஒரு ஒர்க்குங்க. ஸோ முதல்ல வந்து நாம என்னன்னு படிக்கலாம், கான்செப்டை படிக்கலாம். ஃபைனலா ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஸோ அதை வந்து நீங்க டைப் படிக்கலாம், நம்ம வெப்சைட்ல வந்து டைப் படிக்கலாம் அந்த பதில. அந்த பதில் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அது மூலமா அது ஒரு ஸ்டைஃபண்டா நீங்க ரீடீம் பண்ணிக்க முடியும். அந்த ஒர்க்கும் நீங்க முடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து சின்ன சின்ன ஒர்க்கு கொடுத்து படிக்கவும் செய்வீங்க, ஒர்க்கும் செய்வீங்க. இது வந்து இலவசமா தான் நாங்க தரோம். ஓகே, யாரு வேணா இதை செஞ்சு பார்க்கலாம். ஐடிக்குள்ள நுழையணும், ஐடி கத்துக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப கடினமான முறையில் நாங்கள் ட்ரை பண்ணி இதை பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு பயன்படுற ஒரு நம்பிக்கையோட பண்ணியிருக்கோம், பயன்படுத்திக்கங்க. சரி, ஓகே. நாம இப்ப என்ன பார்க்கலாம்னா, HTML அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம தயாரிக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு கோடிங் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த கோடிங்க பேஸ், ஒரு வெப்சைட்டோட கோடிங் பேஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் வந்து HTML சொல்லுவாங்க. HTML என்னங்க? ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் என்னங்க அப்படின்னா, அதாவது என்னுடைய கோடிங் எல்லாமே கிளிக் பண்ணா வேற ஒரு இடத்துக்கு போகணும். ஓகேவா? ஹைப்பர் டெக்ஸ்ட் தான் நான் என்னோட டெக்ஸ்ட்டுக்கு கொண்டு செல்கிறேன், அது கையாக மாறுகிறது, அதை கிளிக் செய்யும் போது வேற எங்க கொண்டு செல்கிறது, அதான் ஹைப்பர் டெக்ஸ்ட்டுங்க. 2 பிராக்கெட்ல எழுதியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி பிராக்கெட்ல எழுதியிருந்தாங்கன்னா அதுதான் வந்து மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மார்க்அப்னா 2 பிராக்கெட்ல எழுதுன ஹைப்பர் லிங்க் இருக்கிற லாங்குவேஜ் தான் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இந்த மார்க்அப் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பனிங் டேக் இருக்கும், ஒரு க்ளோசிங் டேக் இப்படி இருக்கும். ஒரு பேராகிராஃப், இது Pன்றதுனா பேராகிராஃப்னு சொல்லுவாங்க. இது Pன்றது பேராகிராஃப் தான். இங்க பேராகிராஃப்னு மட்டும் இப்படி போட்டாங்கன்னா அது ஓப்பனிங் டேக்குங்க. இதை ஸ்லாஷ் போட்டிருந்தாங்கன்னா அது க்ளோஸ் ஆயிடுச்சு, அதற்குள் உன்னுடைய கண்டென்ட்டை போட்டு விடு அப்படின்னு அர்த்தங்க. இந்த HTML பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து பேசிக்கா HTML வச்சுங்க. 2005க்கு பின்னாடி வந்து HTML5 அப்படின்னு லேட்டஸ்டான HTML வச்சுங்க, நிறைய ஃபியூச்சர்ஸோட வந்துச்சுங்க. இதை வச்சுதான் வந்து வெப்சைட்டை அவங்க தயாரிப்பாங்க. ஓகேவா? நம்மளோட HTML அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கோடிங். அதாவது HTML பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து அது ஒரு மனுஷன் மாதிரிங்க. தலை இருக்கும், உடம்பு இருக்கும். நான் தான் HTMLனா இது ஹெட்டுங்க, இது பாடி. ஓகேவா? HTML எப்படி இருக்கும் கோடுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். HTML/HTML அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. நடுவில் பாத்தீங்கன்னா ஹெட் டேக் இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. தலைக்கான டேக் இதுதான் ஹெட்/ஹெட். பாடிக்கான டேக் தான் நாம எழுத வேண்டி இருக்குங்க. அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் தர போறேங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஒரு HTML, நான் தான் ஒரு மனிதன், ஒரு HTML வச்சுக்கலாமே. இது ஹெட்டுங்க, இது பாடி. இந்த ஹெட்ல என்ன இருக்கும்? என் முகத்தை பார்த்தோன்னா இது யாருன்னு தெரியும். ஓகேவா? இது யாருன்னு தெரியுங்க. ஓ வெங்கட் ராய் இது அப்படின்னு தெரியுங்க. ஓகே, அதை பத்திலாம் சொல்றதுதான் ஹெட்டுங்க. பாடியில 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, கண்டென்ட்டுங்க. ஸோ இந்த ஹெட் வந்து தலையை பத்தி சொல்லும், முழு உடம்பும் இந்த பாடின்னு சொல்லுவாங்க. நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு HTML-க்கான கோடிங் எழுதியிருக்கேன். HTML/HTML. தலைக்கான கோடிங் நான் எழுதியிருக்கேன் ஹெட்/ஹெட்டுங்க. பாடிக்கான கோடிங்க நீங்க எழுத வேண்டியது இருக்குங்க. ஓகே, நீங்க எழுத வேண்டியது இருக்குங்க. ஓகேவா? நீங்க எழுத வேண்டியது இருக்கும். அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஓகேவா? ஸோ HTML/HTML எழுதாச்சுங்க, ஹெட் எழுதாச்சுங்க. இப்போ இன்னைக்கான வேலை என்ன? எம்ப்ளாயி ஒர்க் ப்ரோக்ராம் ஃபார் டுடே. இன்னைக்கான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, அதாவது இந்த கோடிங்ல ஹெட்/ஹெட் எழுதியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி வந்து பாடிக்கான ஓப்பனிங் டேகும் க்ளோசிங் டேகும் நீங்க இப்ப எழுதணுங்க. இதை எழுதி முடிச்சுட்டு இதை கத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு போங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மொத்த கோடிங்லாம் எழுத தேவையில்ல, இந்த பாடிக்கான ஓப்பனிங் டேகும் க்ளோசிங் டேகும் மட்டும் எழுதுனா போதுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கான ஒர்க்கு முடிஞ்சிருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் ஆகும், ஸ்டைஃபண்ட் சேலரியும் உங்களுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டியில வந்துருங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஃபியூச்சர் இதுதாங்க. இதெல்லாமே நீங்க பார்த்துக்கலாங்க பொறுமையா. ஓகேவா? நீங்க இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மூலமா ரியல் டைமா ஒர்க் பண்றீங்க,
லேர்ன் பண்ணீங்க, அது உங்களுக்கு பயங்கர பெனிஃபிட்டா இருக்குங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோட நான் முடிக்கிறேங்க. நன்றி.